வணக்கம். அனைவருக்கும் சரஸ்வதி அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்களை சொல்லி கலைமகளின் அருள் பெற உதவக்கூடிய சகலகலா வள்ளி மாலை என்று குமர குருபர சுவாமிகள் அருளி செய்த சகலகலாவல்லி மாலையினுடைய பொருள் விளக்கத்தை சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். சந்தோஷம் தானே? சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதியை தானே நம்ம நினைத்து வழிபடணும். அதுக்கு இந்த சகலகலாவல்லி மாலை உங்களுக்கு பெருந்துணையா இருக்கும். அதுக்குரிய பொருளை சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, இந்த சகலகலாவல்லி மாலை முதல்ல எப்படி தோன்றினது என்று பார்க்க வேண்டும் அல்லவா? குமரகுருபரர் ஒரு முறை காசிக்கு சென்றிருந்தார். காசிக்கு சென்று சைவ பணியும் தமிழ் பணியும் ஆற்றிக் கொண்டிருந்தார். காசியினுடைய அந்த மன்னனை சந்தித்து சில பொருள்களை பேச விளைந்தார். அப்ப அந்த மன்னனுக்கு வடமொழி தான் தெரியும், தமிழ் மொழி தெரியாது. இவருக்கு தமிழ் மொழி தான் தெரியும், வடமொழி தெரியாது அந்த சமயத்துல. அதற்காக வேண்டி குமரகுருபர் என்ன செஞ்சாருன்னா, சரஸ்வதி அம்மையை வேண்டி இந்த சகலகலாவல்லி மாலையை பாடினாருங்க. சகலகலாவல்லி மாலையை பாடின உடனே அவருக்கு வடமொழி புலமை வாய்த்தது. தேவியினுடைய அருளால், சரஸ்வதியினுடைய அருளால் வடமொழி புலமை வாய்த்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தோன்றியதுதான் இந்த சகலகலாவல்லி மாலை. 10 பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாடலும் சரஸ்வதியின் அருளை வேண்டி விரும்பி அவர் விண்ணப்பிப்பதாக இருக்கிறது. நமக்காக இந்த சகலகலாவல்லி மாலையை அவர் தர வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி செய்த விளையாட்டு தான் அது. நாம் எல்லாம் அதை படித்து பயன்பெற வேண்டும் அல்லவா? அந்த பாடலை ஒன்று ஒன்றாக உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். நன்றாக இருக்கும். கலைமகளினுடைய அருள் முற்றிலுமாக கிடைக்கும். பாடல் 1. வெண்தாமரை கன்றி நின்பதம் தாங்க வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொளோ. சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் உண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலாவல்லியே. நீ ஒரு சகலகலாவல்லி. ஆயகலைகள் 64 கற்று விளங்கி விற்பனராகி உலகுக்கு அளித்து கொண்டு இருப்பவளே சகலகலாவல்லியே. நீதான் சகல கலைகளுக்கும் அரசியே. நீ எப்படிப்பட்டவள்? 7 உலகங்களையும் படைத்தவன். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள அந்த விஷ்ணு, உலகங்களையெல்லாம் யுக முடிவில் அழிக்கக்கூடிய ருத்ரன், அனைவரும் விரும்பி வணங்கி போற்றக்கூடிய கரும்பை போன்று இனிமையானவளே. சகல கலைகளையும் அறிந்து அதனுடைய அரசியாக, சகல கலைகளுக்கு அரசியாக விளங்கக்கூடியவளே, நீ எனக்கு ஒரு வரம் அருள வேண்டும். என்ன வரம்? நீ தாமரைப்பூவிலேயே இருந்து கொண்டு இருக்கிறாயே, குளிர்ந்த என் உள்ள தாமரையிலும் வந்து இருந்தால் என்ன? அதான் இல்ல விண்ணப்பம். தாமரைப்பூவிலே இருக்கக்கூடியவளே, குளிர்ந்த என் உள்ள தாமரையில் நீ இருந்தால் என்ன? நீ என்னுடைய உள்ளத்தாமரையில் வந்து இருந்தால் நானும் கலைகளுக்கு அதிபனாக, கலைகளை அறியக்கூடியவனாக மாறிவிடுவேன் அல்லவா என்று வேண்டுகிறார். நன்றாக இருக்கிறதா? வெண்தாமரை கன்று நின் பதம் தாங்க வெண்தாமரை கன்று நின்பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொளோ. சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலாவல்லியே. என் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ.
என் வெள்ளை உள்ளத்துல உள்ள தாமரை மலர்ல நீ வந்து என் உள்ளம் போன்ற என் உள்ளம் வெள்ளை உள்ளமானது தாமரைப்பூ போன்றது. அந்த தாமரைப்பூவிலேயே இருக்கையே என் தாமரை உள்ள தாமரையிலும் வந்து எழுந்தருளினால் என்ன? நீ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய அனைவருமே அன்பு செய்யக்கூடிய கரும்பு போன்று இனிமையாக இருக்கக்கூடியவளே, சகல கலைகளுக்கும் உள்ள அரசியே, என்னுடைய உள்ளத்தாமரையில் வந்து எழுந்து கொள் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். சுருக்கமான பொருள். அடுத்த பாடல். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய். நீ எனக்கு ஒரு வரம் அருள வேண்டும். என்ன வரம்? சொற்சுவை பொருட்சுவை கூட்டி சுந்தரத் தமிழில் 4 கவிகளையும் பாடக்கூடிய திறமையை எனக்கு அளித்தருள்வாய். 4 கவிகள் என்றால் என்ன? ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி. ஆசுகவி என்றால் ஒருத்தர் ஒரு பொருளை சொன்னா அந்த பொருளை உடனே பாடக்கூடியது ஆசுகவி. மதுரகவி என்றால் செவிக்கு இனிமையாக பாடக்கூடியது. சித்திரகவி என்றால் குறிப்பிட்ட வடிவங்களில் யானை போல், மயில் போல், வேல் போல் குறிப்பிட்ட வடிவங்களில் சொல்லமைத்து பாடக்கூடியது. வித்தார கவி என்றால் எதையும் விரிவாக பாடக்கூடியது. ராமாயணம், மகாபாரதம் போர், கம்பராமாயணம் மாதிரி. இப்ப இந்த 4 கவிகளையும் சொற்சுவை பொருட்சுவை கூட்டி பாடுவதற்கு எனக்கு அருள் தருவாய். வெண்பா, களிப்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா என்ற 4 வகை பாக்களிலும் பாடுவதற்கு எனக்கு அருள் தருவாய். நீ எப்படிப்பட்டவள்? பங்க ஆசனத்திற்கூடும் பசும்பொற்கொடியே, தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற பசுமையான கொடி போன்றவளே, கனதன குன்றும் 5 சுமக்கும் கரும்பே, அழகிய வடிவமைந்த மார்பகங்களையும் 5 பிரிவாகவும் உடைய கூந்தலையும் உடையவளே, கரும்பை போன்று இனிமையானவளே, சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே, நான் சொற்சுவை பொருட்சுவை கூட்டி சுந்தரத் தமிழில் 4 வகையான பாக்களையும் பாடுவதற்கு அருள் தருவாயாக. இதான் அதனுடைய பொருள். 4 வகை பாக்கள்னா என்னன்னு சொல்லிட்டேன். வெண்பா, களிப்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆசுகவி, சித்திரகவி, மதுரகவி, வித்தாரகவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த 3வது பாடல். அளிக்கும் செந்தமிழ் தெல்லமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடுங்களோ. நான் என்னைக்கு உன்னுடைய அருட்கடலில் குளிக்க முடியும்? அளிக்கும் செந்தமிழ் தெல்லமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படிக்கென்று கூடுங்களோ. உளங்கொண்டு தெள்ளித் தெளிக்கும் பணுவர் புலவோர் கவிமலை சிந்தக்கண்டு கழிக்கும் கலாபமையிலே சகலகலா வள்ளியே, சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே, நீ கவிஞர்கள் தங்களுடைய உள்ளத்தில் சொற்சுவை பொருட்சுவை கூட்டி கவிமலை சிந்தும் பொழுது அதைக் கண்டு ஆனந்தப்படுவாய். தொகை விருத்தாடக்கின்ற மயிலை போன்றவளே, கவிஞர்கள் அற்புதமான கவிதைகளையெல்லாம் பாடும் பொழுது, உன்னை புகழ்ந்து பாடும் பொழுது, உன் அருளை பாடும் பொழுது நீ அதை கண்டு மகிழ்ந்து பேரு உவகை கொள்வாய். தொகை விரித்தாடும் மயிலை போன்றவளே, சகல கலைகளுக்கும் அரசியானவளே, நானும் கவிமலை பொழிந்தால்தானே நீ வந்து அதை மகிழ்ந்து என்னை கொண்டாடுவாய். அதற்குரிய அருளை எனக்கு வழங்கு. அளிக்கும் செந்தமிழ் தெல்லமுதார்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படி என்று கூடுங்களோ. உன்னுடைய அருட்கடலில் குளித்தால்தானே எனக்கு கவிதை வரும். அந்த தெல்லிய அமுது போன்ற கவிதைகளை செந்தமிழில் நான் பாடுவதற்கு நீ அருள் புரிந்தால்தானே நீ உன்னுடைய அருட்கடலில் குளித்தால்தானே எனக்கு கவிதை வரும். எனக்கு கவிதை வந்தால்தானே நீயும் என்னிடம் வந்து என்னுடைய கவிதையினுடைய பால் ஈர்ப்பு கொண்டு என் உள்ள தாமரையில் வீற்றிருப்பாய். ஏனென்றால் நீ கவிஞர்கள் புலவர்கள்
அருந்தமிழில் அழகாக பாடும் பொழுது அதை கண்டு உல்லாசம் மகிழ்ந்து இருக்கக்கூடியவளே, தோகை விரித்தாடுகின்ற மயிலை போலவளே. மயில் மேகத்தை கண்டவுடன் தோகை விரித்தாடும். கவிஞர்கள் கவிமலை அருள்மலை பொருளியும் பொழுது அவள் அந்த தோகை விரித்தாடுகின்ற மயிலை போல மகிழ்ச்சி அடைவாள். இந்த சகலகலாவல்லி, சகல கலைகளுக்கும் அரசியான அந்த சரஸ்வதி தேவி. அப்படி என்றால் நானும் உன் அருட்கடலில் என்னைக்கு குளித்து நானும் கவிதை எழுதி உன்னுடைய அருளை பெறுவது, உன்னை சந்தோஷப்படுத்துவது என்று கேட்கிறார். அழிக்கும் செந்தமிழ் தெல்லமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படி என்று கூடுங்களோ. உளங்கொண்டு தெள்ளித் தெளிக்கும் பணுவர் புலவோர் கவிமலை சிந்தக் கண்டு கழிக்கும் கலாபமயிலே, சகல கலாவல்லியே. கவிஞர்கள் கவிமலை பொழிந்தால் நீ தோகை விரித்தாடுகின்ற மயிலை போல மகிழ்ச்சி அடைவாயே. நானும் அப்பொழுது செந்தமிழ் கவிதையை பொழிந்தால்தானே நீ என்னிடம் என்னுடைய கவிதையைக் கண்டு மகிழ்வாய். அதற்கு உன்னுடைய அருட்கடலில் நான் என்று குளிப்பது என்று கேட்கிறார். அதாவது இந்த பாடல்கள் ஒவ்வொன்றையும் பாட பாட சரஸ்வதி தேவியினுடைய அருள் நமக்கு கிடைத்து நாம் அவர்களுடைய கலைகளில் விற்பனராக விளங்கலாம். சிலர் ஓவியராக இருக்கலாம், அவர் கலையில் விற்பனராக விளங்குவார்கள். சிலர் மருத்துவராக இருக்கலாம், அவர் கலையில் சிறந்து விளங்குவார்கள். சிலர் வழக்கறிஞராக இருக்கலாம், அவர் கலையில் சிறந்து விளங்குவார். சிலர் பொறியாளராக இருக்கலாம், அவர் கலையில் சிறந்து விளங்குவார். சிலர் பேச்சாளராக இருக்கலாம், அவர் தன்னுடைய கலையில் சிறந்து விளங்குவார். அதற்குத்தான் இந்த சகலகலாவல்லி மாலை ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு முறையில் எழுதப்பட்டுள்ளது. தூக்கும் பணுவல் துறைதோய்ந்த கல்வியும், தூக்கும் பணுவல் துறைதோர்ந்த கல்வியும், ரெண்டு விஷயம் கேட்கிறாரு. தூக்கும் பணுவல் துறைதோய்ந்த கல்வியும், சொற்சுவைதோய் வாக்கும், மூணாயிடுச்சு, பெருக பணித்தருள்வாய். உயர்ந்த நூல்களை படிக்கக்கூடிய அறிவும், துறைதோர்ந்த கல்வியும், வற்றாத உயர்ந்த கல்வியும், சொற்சுவைதோய் வாக்கும், பிறரை கவர்ந்திழுக்கக்கூடியதான பேச்சுவன்மையும், அற்புதமான நூல்களை படித்து அதே மாதிரி நூல்களை இயற்றுகின்ற வலிமையும், அற்புதமான உயர்ந்த நூல்களை எல்லாம் படித்து அற்புதமான நூல்களை எல்லாம் இயற்றுகின்ற வலிமையும், வற்றாத கல்வியும், துறை தோய்ந்த கல்வியில் கரை கண்டு வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, துறை தோர்ந்த கல்வியும், சொற்சுவைதோய் வாக்கும், பிறரை ஈர்க்கும்படியான பேச்சுவன்மையும் பெருக பணித்தருள்வாய். எனக்கு கொடு, நீ எப்பேற்பட்டவள். வடநூல் கடலும் தேக்கும் செந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவினின்று காக்கும் கருணை கடலே, சகலகலா வள்ளியே. வடமொழியில் உள்ள நூல்கள் கடல் போல் இருக்கின்றன. அத்தகைய நூல்களையும் செந்தமிழ் நூல்களையும் உன்னை போற்றி வணங்குவர்களுடைய சென்னாவினில் எப்பொழுதுமே நீங்காமல் இருக்குமாறு, கற்க கசடர கற்பவை கற்குமாறு செய்யக்கூடியவளே, சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே. எனக்கு உயர்ந்த நூல்களை படித்து அதை போல நூல்களை சமைக்கின்ற திறமையும், கரை காண முடியாத உயர்ந்த கல்வியும், மற்றவர்களை ஈர்க்கும்படியான பேச்சு திறமையும் தந்தருள்வாய். கடல் போன்ற வடமொழி புலமையும் செந்தமிழ் புலமையும் உன்னை வணங்குவோருடைய நாவில் எப்பொழுதுமே நீங்காமல் இருக்குமாறு நீ பார்த்து கொள்வாய். ஏனென்றால் நீ சகல கலைகளுக்கும் அரசி. ஆகவே எனக்கும் உயர்ந்த நூல்களை படைக்கக்கூடிய வல்லமையையும், வற்றாத கல்வியையும், மற்றவரை ஈர்க்குமாறு பேசுகின்ற பேச்சு திறமையும் தந்தருள்வாய். இவளே எனக்கு கொடு. இந்த பாட்டை கேட்டவுடனேதான் அவளுக்கு வடமொழி புலமை சித்திக்குமாறு சரஸ்வதி தேவி செய்திருக்கிறாள். அடுத்த பாடல். பஞ்சு அப்பு இதந்தரு செய்ய
செய்ய பொற்பாத பங்கேறுகம் என் நெஞ்சத்தடத் தளராதது என்னே, நெஞ்சத்தடத்து அலராதது என்னே. பஞ்சியப்பு இதந்தரு செய்ய பொற்பாத பங்கேறுகம் என் நெஞ்சத்தடத் தளராதது என்ன. இப்படி பிடிச்சு படிச்சாதான் உங்களுக்கு பொருள் சொல்ல முடியும். நெடுந்தாட் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்ந்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்து அவி சொத்திருந்தாய் சகலகலாவல்லியே. பஞ்சிய பிதந்தரு செய்ய பொற்பாத பங்கேறுகமின் நெஞ்சத்தட தளராதது என்னே. நெடுந்தாள் கமல தஞ்சத்தோசம் உயர்ந்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்து அவி சொத்திருந்தாய் சகலகலாவல்லியே என்கிறது பாடல். செம்பொன் குழம்பு பூசிய மென்மையான பாதங்கள் என்னுடைய தாமரைப்பூ போன்ற பாதங்கள் என்னுடைய நெஞ்ச தடாகத்தில் வந்து, என்னுடைய நெஞ்ச தடாகத்தில் இருக்கின்ற தாமரைப்பூவில் வந்து அமர்ந்தால் என்ன. உன் பாதங்கள் எப்பொழுதுமே தாமரைப்பூவிலேயே இருக்கிறதே. உன்னுடைய செம்மண் குழம்பு பூசிய மென்மையான தாமரைப்பூ போன்ற பாதங்கள் என் நெஞ்சத்தடத்தில் இருந்து பதிந்தால் என்ன. என் நெஞ்ச தடாகத்தில் உள்ள தாமரைப்பூ போன்ற என் உள்ளத்தில் வந்து சேர்ந்தால் என்ன. என் நெஞ்ச தடாகத்துல உள்ள தாமரைப்பூல உன்னுடைய செம்பன் குழம்பு பூசிய அந்த உன் திருவடிகளை பதித்தால் என்ன. நீ எங்கு இருக்கிறாய்? பிரம்மனுடைய நாவில் இருக்கிறாய், பிரம்மனுடைய உள்ளத்தில் இருக்கிறாய். பிரம்மனுடைய உள்ளத்திலேயே இருந்து கொண்டு, பிரம்மனுடைய நாவிலேயே இருந்து கொண்டு சகல வேதங்களையும் அவன் ஓதுவிக்குமாறு செய்யக்கூடியவளே, நீ என்னுடைய நெஞ்ச தடாகத்தில் வந்து இருந்தால் என்ன. நீ என்னுடைய நெஞ்ச தடாகத்தில் வந்து இருந்தால் நானும் அறிஞனாகி ஞானியாகி விடுவேன் அல்லவா என்கிறது இந்த பாடல். பஞ்சிய பிதந்தரு செய்ய பொற்பாத பங்கேறுகமின் நெஞ்சத்தட தளராதது என்ன. தடம்ங்கிறது தடாகம், நெஞ்ச தடாகம். என் உள்ளமாகிய குளத்தில் செம்பொன் குழம்பு பூசிய உன்னுடைய மெல்லிய தாமரை பாதங்கள் வந்து மலர்ந்தால் என்ன. தாமரைப்பூ குளத்துல தானே மலரணும். என்னுடைய உள்ள குளத்துல வந்து உன்னுடைய தாமரைப்பூ போன்ற அந்த உன்னுடைய பாதம் என்ற தாமரைப்பூ என்னுடைய நெஞ்ச குளத்துல வந்து மலர்ந்தால் என்ன. அப்படி மலர்ந்தால் நான் ஞானியாகி விடமாட்டேனா. ஏனென்றால் நீ பிரம்மனுடைய நாவில் இருந்து கொண்டுதானே வேதங்களை எல்லாம் ஒழிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய். அதான் சொல்றான். பிரம்மன் வந்து நீண்ட தாமரைப்பூவில இருந்து கொண்டு இருக்கிறானே. நீண்ட தண்டுகளையுடைய தாமரைப்பூவில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மனுடைய நாவிலும் உள்ளத்திலும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவளே, சகலகலா வள்ளியே, சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே, என்னுடைய நெஞ்ச தடாகத்திலும் உன்னுடைய தாமரைப்பூ பாதங்களை வந்து மலரும்படி செய்தால் என்ன என்று கேட்கிறார். அடுத்த பாடல். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொர் பணுவலும் யான் என்னும் பொழுது அழிதெய்த நல்காய். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொர் பணுவலும் யான் என்னும் பொழுது அழிதெய்த நல்காய். எழு தாமரையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வள்ளியே. சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே, நீ எழுதாமறை அந்த வேதங்களை எல்லாம் சொன்னவன் யாரு? ஆதிசிவன். பார்வதிக்கு சொல்லி பார்வதி மூலமாக உலகுக்கு வந்ததல்லவா. அவன்தான் வேத நாயகன். அவனிடமிருந்துதான் பிரம்மனும் வேதங்களை பெற்றான். ஆதிசிவன் சொல்லி வந்தது வேதங்கள், அதை யாரும் எழுதியது அல்ல. அப்போ அந்த எழுதாத வேதங்களிலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதான் எழுதா மறையும். ஐம்பெரும் பூதங்களிலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், தண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அக்னியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், காற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதை போல அன்பர்கள் உள்ளத்திலும் கருத்திலும் நீ நிறைந்திருக்கிறாய். நல்ல விஷயங்களை எண்ணிக்கொண்டிருப்பவர்களுடைய நெஞ்சத்திலும் நீ இருக்கிறாய்.
இவ்வளவு இடங்களிலெல்லாம் ஐம்பெரும் பூதங்களிலும் நல்ல விஷயங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்ற அன்பர்களினுடைய உள்ளங்களிலும் நிறைந்திருக்கக்கூடியவளே, சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே, நீ எனக்கு இசையை தந்தருள்வாய், பரதக்கலையை தந்தருள்வாய், கல்வியை தந்தருள்வாய், தீஞ்சொல் பணுவலும் நான் அற்புதமான சொற்களை கொண்டு நூல்களை இயற்றுவதற்குரிய திறமையை தந்தருள்வாய். நான் உன்னை நினைக்கும் பொழுதே எளிதாக எனக்கு இவையெல்லாம் நீ தந்தரல வேண்டும். எனக்கு என்னெல்லாம் தந்தரணும்? இசையை தந்தரல வேண்டும், பரதக்கலையை தந்தரல வேண்டும், கல்வியை தந்தரல வேண்டும், அருமையான சொற்களால் நூல்களை இயற்றக்கூடிய திறமையை தந்தரல வேண்டும். இவைகளையெல்லாம் உன்னை எண்ணும் பொழுது எனக்கு தந்தரல வேண்டும். நீ எங்கெல்லாம் நிறைந்திருக்கக்கூடியவள், நீ எழுதாத வேதங்களில் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடியவள், ஐம்பெரும் பூதங்களான விண்ணிலும் மண்ணிலும் தண்ணீரிலும் அக்கினியிலும் காற்றிலும் நிறைந்திருக்கக்கூடியவள். அதே போல அன்பர்களுடைய நெஞ்சத்திலும் நல்லதையே நினைக்கின்ற அன்பர்களுடைய நெஞ்சத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவள். நீ சகலகலைகளுக்கும் அரசியாக விளங்கக்கூடியவள். இத்தகைய சிறப்புகளை எல்லாம் உடையவளே, எனக்கு பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொரு பணுவலும் நான் எண்ணும் பொழுதே எளிதாக நல்காய், எனக்கு உடனே கொடுத்தருள்வாய் என்று கேட்கிறார். அடுத்த பாடல். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய். அவளுடைய கடைக்கண் பார்வை கிடைத்து விட்டாலே நமக்கு பாட்டு வரும், அதாவது கவிதை வரும். எந்த பொருளை கொடுத்தாலும் அதில் பாடுகின்ற திறமை வரும். பொருள் நிறைந்த பாட்டுக்களை இயற்றக்கூடிய திறமை வரும். அந்த கவிதைகளை படிப்பவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய பயனும் விளையும். அவையெல்லாம் கிடைக்கும்படியாக என்னுடைய கடைக்கண் பார்வை என்பால் காட்டுவாயாக சரஸ்வதி தேவியே. பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி கடைக்கண் நல்காய். உளங்கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதி மப்பேடே சகலகலா வள்ளியே. உன்னுடைய அருளை நினைந்து உன்னை நினைத்து கொண்டு கவிதை எழுதுவர்களுடைய கவிதையிலேயே இன்பம் தரக்கூடிய தீஞ்சுவை பால் போன்ற பொருளாக இருக்கக்கூடியவளே, வெள்ளை அன்னம் போன்றவளே, சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே, நீ எனக்கு பொருள் நிறைந்த பாட்டுக்களை இயற்றக்கூடிய வல்லமையும் அந்த பாட்டுக்களினால் இந்த உலகம் மேம்படுமாறு செய்கின்ற தன்மையையும் வழங்கி அருள் செய்வதற்கு உன்னுடைய கடைக்கண்ணை காட்டுவாயாக. பொருள் எப்படி இருக்குது பாருங்க. சரஸ்வதி தேவியினுடைய அருளை பெறுவதற்கு இந்த பாட்டை தவிர வேற பாட்டு இருக்குமா? பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய். உளங்கொண்டு தொண்டர் திட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதி மப்பேடே சகலகலா வள்ளியே. உன்னை நினைத்து கொண்டு புலவர்கள் எழுதக்கூடிய கவிதைகளிலெல்லாம் தீஞ்சுவை பால் போல் விளங்குகின்ற பொருளாக இருக்கக்கூடியவளே, வெள்ளை அன்னம் போன்றவளே. ஏன்னா அன்னப்பறவை தான் நீரை விடுத்து தண்ணீரை விடுத்து அமுதத்தை மட்டுமே பருகக்கூடியது. தண்ணீரை விடுத்து அமுதை மட்டுமே பருகக்கூடிய, பாலை மட்டுமே பருகக்கூடிய சிறப்பு உடையது. அவளை நினைத்து கொண்டு சரஸ்வதி தேவியை நினைத்து கொண்டு கவிதை இயற்றினால் நீரை போன்று அல்லாதவையெல்லாம் விளக்கப்பட்டு அமுதத்தை போன்று பாலை போன்று தெளிவான பொருளை மட்டுமே கொண்டு நாம் கவிதை இயற்ற முடியும். அதற்கு உன் கடைக்கண் பார்வை வேண்டும். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய். உளங்கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதி மப்பேடே சகலகலா வள்ளியே. அன்னப்பறவைதான் நீரை விடுத்து பாலை மட்டுமே பருகக்கூடியது. அதனால அன்பர்கள் தீட்டக்கூடிய கவிதையில உள்ள அல்லாதவைகளை எல்லாம் நீங்குமாறு செய்து நல்லவைகளை மட்டுமே கவிதையில் இடம்பெறுமாறு செய்யக்கூடியமாறு தன்மை உடையவளே, செய்யக்கூடிய அருளக்கூடியவளே, சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்கக்கூடியவளே, நான் பொருள் நிறைந்த பாட்டுக்களையும்
அருமையான சொற்களினால் சிறந்த நூல்களையும் இயற்றுமாறு எனக்கு உன் கடைக்கன் பார்வையை தந்தருள்வாயாக என்று கேட்கிறார். அடுத்த பாடல். சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். சொல் விற்பனம், சொல் ஆளுமை, சொல்லுக சொல்லி பயனுடைய என்று சொல்கிறார் அல்லவா, இன்சொல்லே பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, சொல்லுக சொல்லி பயனுடைய என்று சொல்கிறார்கள் அல்லவா, அத்தகைய சொல் விற்பனம் உடையவனாகவும் அவதானமும் ஞாபக சக்தி நிறைந்தவனாகவும் எதையும் கணிக்கக்கூடிய திறமை உள்ளவனாகவும் சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் எதை பத்தி பேசுறோமோ அதை பத்தி தெளிவாக பேசக்கூடியதாக இருக்கணும். அதான் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு சொல்றாரா இல்லையா? சொல்லுக சொல்லில் பயனுடைய என்று சொல்கிறார் அல்லவா, அதே மாதிரி குறிப்பால் உணர்த்துமாறு தெளிவாக பேசக்கூடிய சொல்ல ஆளுமையும் அதான் சொல் விற்பனமும் நிறைந்த ஞாபக சக்தியும் சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் நீ ஒரு துறையில் புலமை பெற்று இருந்தால்தான் அதை பற்றி பேச முடியும். அதான் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். எதை பற்றி பேசினாலும் அதை பற்றி முதல் தெரிந்து கொண்டிருந்தால்தான் பேச முடியும். அதான் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளினாசனஞ்சேர் செல்வி கரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வப்பேரே. அழகிய மென்மையான தாமரைப்பூவில் எழுந்தருளிருக்கின்ற லட்சுமியின் அருளால் கிடைக்கக்கூடிய செல்வம் கிடைக்காமல் கல்வி செல்வத்தை ஒன்றையே வைத்திருக்கக்கூடிய அடியவர்களுக்கு எந்த நாளும் சிதையாமல் இருக்கக்கூடிய அற்புதமான பெரும் கல்வியை அளிக்கின்ற கல்வி பேரே. என்ன புலவர்கள் பெரும்பாலும் வறுமையில் தான் இருப்பாங்க, அதைத்தான் இங்க சுட்டி காமிக்கிறார். அழியாத கல்வி செல்வத்தை அளிக்கின்ற பெரும்பேரே, அது வெள்ளத்தால் போகாது வெந்தனலில் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தால் மாளாது என்ற ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையை ஏமாப்புடைத்து என்ற கல்வியை அளிக்கின்ற பெரும் கல்வி பேரே. சகல கல்விக்கும் அரசியாக கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே. எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. நீ எனக்கு என்ன தர வேண்டும்? சொல் விற்பனமும் அவதானமும் கல்வியும் சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்ள வேண்டும். நல்ல சொல்லாளுமையும் ஞாபக சக்தியும் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து எனக்கு அடிமை கொள்ள வேண்டும். நான் கற்றதையெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய திறமை எனக்கு இருக்க வேண்டும், சொல்லாளுமை இருக்க வேண்டும், ஞாபக சக்தி இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் சொல்ல முடியும். தந்து இவைகளையெல்லாம் தந்து எனக்கு அடிமை கொள்வாய். சிறந்த சொல்லாளுமையை கொண்டு என்னை அடிமை கொள்வாய். சிறந்த ஞாபக சக்தி எனக்கு கொடுத்து அடிமை கொள்வாய். கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையை கொடுத்து எனக்கு அடிமை கொள்வாய். ஏனென்றால் மென்மையான தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற லட்சுமி தேவியினுடைய அருளால் கிடைக்கின்ற செல்வம் கிடைக்க பெறாத அருளாளர்களுக்கு எல்லாம் கல்வி புலமையை என்றைக்கும் நீங்காத வற்றாத வெள்ளத்தால் போகாத வெந்தனலில் வேகாத வேந்தராலும் கொள்ளத்தான் மாளாத கல்வியை அளிக்கின்ற பெருங்கல்வி பேரே. சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே, நீ எனக்கு சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை செய்ய வேண்டும். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நாம் சொல்ல வேண்டிய பாடல். உங்களுக்கு சொல்லும் பொருட்டு நானும் இதை சொல்வதற்குரிய பாக்கியம் பெற்றேன். அடுத்து 9வது பாடல். சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றமென்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றமென்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்?
நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோ அரச அன்னம் நாண நடை கற்கும் பதாம்புயத்தாலே சகலகலா வள்ளியே. நீ எப்படிப்பட்டவள்? நிலத்தில் தும்பிக்கை உரசுகின்ற பெண் யானையை போன்றவள். தும்பிக்கை நிலத்துல உரசிக்கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கின்ற பெண் யானையை போன்றவள், அரச அன்னப்பறவை போன்றவள், சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே. நீ சொல்லுக்கும் பொருளுக்கும் உயிர் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? உன்னை நினைப்பவர்களுக்கெல்லாம் சொல் ஆளுமையையும் சொல் வளமையையும் பொருட்சுவையுடன் பேசுகின்ற எழுதுகின்ற கவி ஆற்றலையும் மெய்ஞானத்தையும் நீ வழங்குவாய். ஏனென்றால் நீயே சொல், நீயே பொருள், நீயே மெய்ஞானம். மெய்ஞானமாகி நிற்கின்ற நின்னை நினைப்பவர்கள் யார்? யார் நினைத்தாலுமே நீ அவர்களுக்கு சொல் ஆளுமையையும் பொருள் வளமையையும் மெய்ஞானத்தையும் தந்தருள்வாய். ஏனென்றால் நீயே சொல் வளமை, நீயே பொருள் வளமை, நீயே ஞானத்தின் வடிவம். யார் நினைத்தாலும் நீ அவர்களுக்கு எல்லாம் இதை வழங்குவாய். நீ எப்படிப்பட்டவள்? தும்பிக்கை நிலத்தில் வீசுகின்ற பெண் யானையை போன்றவள், அரச அன்னம் போன்றவள், சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவள். உன்னை நினைப்பவர்களுக்கெல்லாம் சொல்ல ஆளுமையையும் பொருள் விளங்க பாடுகின்ற திறமையும் பொருள் விளங்க எழுதுகின்ற திறமையும் பொருள் விளங்க பேசுகின்ற திறமையையும் மெய்ஞானத்தையும் தந்தருள்வாய். ஏனென்றால் நீயே மெய்ஞானம், நீயே சொல்வளமை, நீயே பொருள் வளமை. அனைத்துமே உன்னுடைய தோற்றங்கள் தான். உன்னை வணங்குபவர்களுக்கெல்லாம் நீ அனைத்தையும் தருவாய். உன்னை நினைப்பவர்களுக்கெல்லாம் நீ அனைத்தையும் தருவாய். நீ பெண் யானையை போன்றவள், அன்னத்தை போன்றவள், சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவள். சொல்லும் பொழுது நானே உணர்ச்சி வசப்பட்டு வேகமா உறக்க சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனநிலையில இதை சொல்லும் போது ஏற்படுகிறது. வேற ஒண்ணும் இல்லை. இறுதிப்பாட்டு. மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் நின் பண்கண்ட அளவில் பணியைச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டனும் விளிம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வமுளதோ சகலகலா வள்ளியே. சகல செல்வங்களுக்கும் சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே, சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே, இந்த அண்டத்தில் உன்னை போல அருள் வழங்கக்கூடிய தெய்வங்கள் வேறு யாதேனும் இருக்கிறார்களா? விளிம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வமுளதோ சகலகலா வள்ளியே. உணர்ச்சி வசப்பட்டு உன்னை போல் தெய்வம் வேறெங்குமில்லை என்று சொல்கிறார். சகல செல்வங்களுக்கும் அரசியாக விளங்குபவளே, உன்னை போல் தெய்வம் வேறெங்குமில்லை. ஏனென்றால் நீ எப்படிப்பட்டவள்? மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியைச் செய்வாய். இந்த உலகம் முழுவதையும் வெண்கொற்ற கொடையின் கீழ் ஆளுகின்ற மன்னராக இருந்தாலும் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படுமாறு செய்கின்ற வரத்தை எனக்கு நீ வழங்கியதால் உன்னை போன்ற கண்கண்ட தெய்வம் உலகத்தில் எங்கும் இல்லையே. சகல கலைகளுக்கும் அரசியாக விளங்குபவளே என்று முடிக்கிறார். அதான் மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியைச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டனும் விளிம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வள்ளியே. சரஸ்வதி தேவியின் அருள் பெற்றவர்கள் மன்னரை காட்டிலும் மேலாக விளங்குபவர்கள். ஏனென்றால் மன்னரே அவர்களுக்கு கட்டுப்படுவார்கள். ஔவைக்கு அதியமானும் தொண்டைமானும் கட்டுப்பட்டார்கள். கம்பனுக்கு சோழன் கட்டுப்பட்டான். இப்படி அனைவருமே கட்டுப்படுவார்கள். கவிக்கு கட்டுப்படாதவர்கள் யாருமே இல்லை. அதனாலதான் கவி அரசர் என்று சொல்கிறார்கள். கவி அரசர். பண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியைச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டனும் விளிம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வமுளதோ சகலகலா வள்ளியே. ஆக அனைவருமே சரஸ்வதியினுடைய அருள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த சரஸ்வதி பூசை நன்னாளில் இந்த சகலகலா வள்ளி மாலையினுடைய அருஞ்சொற்பொருளை உங்களுக்கு அளிக்கக்கூடிய பேரினை பெற்றேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க.
நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.